வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பௌர்ணமி நாள் என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல விஷயங்கள் செய்வதற்கு உகந்த நாள். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது. இந்து மதத்தில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. மாத பௌர்ணமிகளின் முக்கியத்துவம் என்ன என்பதையும், மார்கழி மாத பௌர்ணமி நாளில் எந்த முறையில் இறைவனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். அப்பேற்பட்ட நாளில் நாம தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம். இதனால் நம்மில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அம்மன் கோயிலுக்கும் சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்த வாழ்வில் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபடுவதும் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியத்தை கொடுக்க வல்லது. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையின் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டின் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அம்பாளை ஆராதித்து விசேஷமானது. தம்பதியிடையே ஒற்றுமையும் மேலோங்கும். மாதத்தின் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. அப்படி மார்கழி மாத பௌர்ணமி தினத்தில் விரத வழிபாடு எப்படி இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். பௌர்ணமி விரதம் ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்றதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட வேதத்தின் அம்பிகைக்கு விரதமிருந்து வழிபடும் முறையும் உள்ளது. அப்படி உபவாசம் இருந்து அம்மனை வழிபட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எந்த மாதத்தில் எந்த தினத்தில் பௌர்ணமி வரும், எப்படி அம்மனை வழிபட வேண்டும் என நெய்வேத்தியம் மலர்கள் உபயோகிக்க வேண்டும் என்பதையும் அதனை கிடைக்கும் பலன்களையும் பார்ப்போம். மார்கழி மாதத்தின் திருவாதிரை நட்சத்திரத்தின் பௌர்ணமி வருவது வழக்கம். நடராஜரை வழிபடும் நாளாகவும் பெண்கள் தங்கள் கணவனுக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் என விரதம் இருக்கும் உன்னதமான நாள். திருமணமாகாதவர்கள் விரதம் இருந்து நடராஜர் அம்பாளை வழிபட்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமிக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் விரதம் இருக்கலாம். திருமணமான பெண்களும் விரதம் இருக்கலாம் அல்லது குடும்பத்துடன் விரதம் இருந்து நடராஜனை வழிபடலாம். ஆனால் திருமணமான ஆண்களுக்கான விரதம் இருப்பதற்கான சரியான நாள் இது இல்லை. மார்கழி பௌர்ணமி என்ன செய்ய வேண்டும்னா, நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், கணவன் தீர்க்காயுளுடன் இருக்க வேண்டும் என விரதம் தொடங்க நினைக்கும் பெண்கள் காலையின் பல் துளக்கி முகம் கால் கழுவிய பின்னர் சுவாமி முன் மஞ்சள் சீகக்காய் நல்லெண்ணெய் வைத்து வணங்க வேண்டும். அதன் பின்னர் எண்ணெய் தேய்த்து சீகக்காய் வைத்து குளிக்க மஞ்சள் தேய்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி குளிப்பது நல்லது. குளித்த பின் இறைவனை வழிபட தீபம் ஏற்றி வழிபட்டு திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு மாற்ற வேண்டும். திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் கயிறை நோன்பு கயிறாக கட்டி கொள்ளலாம். மஞ்சள் சரடு மாற்ற இந்த நாள் எப்படி இருக்க என பார்க்க வேண்டும். இந்த நாள் ராகு காலம் யமகண்டம் கூலிகை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள தினமும் முழுவதும் மாற்றிக்கொள்ளலாம். திருமணமான பெண்கள் இந்த திருவாதிரை நோன்பு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தாரக வானத்து மகரிஷிகள் சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேள்விகள் செய்து பல விஷயங்களை சிவபெருமான் மீது ஏவினர். அதில் முயலாகன், அக்னி, மான், உடுக்கை, யானை, தீப்பிழம்பு என பலவற்றை ஏவினர். ஆனால் அனைத்தையும் இறைவன் அடக்கி தன் ஆபரணமாக அணிந்து கொண்டு ஆனந்த நடனம் ஆடினார். இந்த மார்கழி மாதத்தில் அம்பிகைக்கு வெண்ணிற ஆடையை சாற்றி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நவரத்தின கற்கள் பதித்த ஆபரணங்கள் அம்மனுக்கு அணிவிக்க வேண்டும். தாமரை பூவால் அர்ச்சனை செய்தலும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். அம்பிகைக்கு களி நெய்வேத்தியமாக படைப்பது விசேஷம். பௌர்ணமி விரத வழிபாடு செய்வதன் மூலம் அம்பிகையின் பூரண மலன்கள் பெறலாம். உங்களின் கஷ்டங்களை நீக்கி மன நிம்மதி கிடைக்கும். நோய்கள் குறைபாடுகள் நீங்கும். எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுவதிலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிக முக்கிய விசேஷமான நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஆருத்ரா தரிசனம் செய்வதன் மூலம் எல்லாவித சௌபாக்கியங்களும் பெறலாம். சூரிய பகவான் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் மாதமாக தான் மார்கழி மாதம் திகழ்கிறது. மேலும் இந்த மாதம்தான் தேவர்களும் பிரம்ம முகூர்த்த நேரமாக திகழ்வதால் அனைத்து இல்லங்களிலும் மார்கழி மாதத்தின் விடிய காலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பழக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விடியற் காலையில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் என்ற காரணத்தால் தான் அனைத்து ஆலயங்களிலும்
விடியற் காலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது. இந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முழு மனதோடு நம்பிக்கையோடு வழிபட்டால் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்றாலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் விசேஷமான நாட்களாக திகழ்கிறது. அந்த நாட்களில் அந்த தெய்வத்திற்காக நாம் விரதம் இருக்கும்போது அதன் பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று கூறலாம். அந்த வகையில் மார்கழி மாத பௌர்ணமி என்பது சிவன், விஷ்ணு, பார்வதி என 3 தெய்வங்களுக்கு உகந்த நாளாக திகழ்கிறது. அன்றைய தினம் முழுமையாக விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டால் கேட்ட வரம் கிடைக்கும். விடியற் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி என்ன வரம் வேண்டுமோ அதை சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து தங்களால் முடிந்த ஏதாவது அபிஷேக பொருளை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுத்து வழிபட்டு விட்டு வர வேண்டும். அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அம்மன் கோவிலின் அபிஷேகத்திற்காக பஞ்சாமிர்தம் செய்து தர வேண்டும். அல்லது பஞ்சாமிர்தத்திற்கு தேவைப்படுகின்ற பொருட்களை நாம் வாங்கி தரலாம். இப்படி ஏதாவது ஒரு இனிப்பை வாங்கி தருவதன் மூலம் நம் வாழ்க்கையும் இனிமையாக மாறும் என்பது ஒரு நம்பிக்கை. மேலும் அங்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்பு பொருட்களை பிரசாதமாக வழங்குவதன் மூலமும் நம்முடைய வாழ்க்கையின் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிறகு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருந்து மிகவும் நன்மையான தரும் இயலாதவர்கள் தங்களால் இயன்ற அளவு விரதத்தை இருந்து கொள்ளலாம். மேலும் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக கிடைக்கும் என்பதால் மௌனம் விரதம் இருந்து மனதிற்குள் நல்லதை மட்டுமே நினைத்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அதனால் நமக்கு நன்மை ஏற்படும். நாளின் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. இந்த நன்னாளில் குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வாரி வழங்கும் என்று நம்பப்படுகிறது. குலதெய்வ பூர்வீக கிராமத்தின் வெளியூரில் இருந்திருந்தாலோ மாதந்தோறும் பௌர்ணமி நாளின் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலசாமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்துக்கு படையல் இட்டு உணவை நெய்வேத்தியமாக செய்து வேண்டிக் கொள்ளலாம். அக்கம் பக்கத்தினருக்கும் வழங்கலாம். பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும், உடல் நலம் சீராகும். நெய்வேத்தியமாக களியை படைத்து வழிபட்டு செய்தால் கஷ்டங்கள் நீங்கும். மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தின் திருவாதிரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யப்படும் செயல்களுக்கு பலன்கள் அதிகம் என்பார்கள். அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யும் வழிபாடுகளுக்கு அதிக சக்தி உண்டு. பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிட வேண்டும். பிறகு வாசலின் விளைவாசலுக்கு வெளிப்புறமாக 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். அதற்கு பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்களின் வேண்டுதலை அல்லது கோரிக்கையை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மார்கழி மாதத்தில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். அதோடு மார்கழி மாதத்தின் முடித்தவரை அதிகாலை நடைபெறும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறைந்தபட்சம் பால் மட்டுமாவது வாங்கி கொடுத்து அங்கு நடைபெறும் அபிஷேக பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். அதனால் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும். தெய்வத்தின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தானம் செய்யலாம். மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. தினமும் அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் கோவிலில் சாமிக்கு படைக்கும் நெய்வேத்திய பிரசாதத்திற்கு பணம் செலுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். மார்கழி மாதத்தின் அதிகாலையின் குளிரில் இறைவனை தரிசிக்க வேண்டும் என கோவிலுக்கு வரும் பலருக்கு இதமாகவும் அவர்களின் வயிறு நிறையும் வகையிலும் அன்னதானம் வழங்குவது மிக மிக உயர்வான புண்ணிய பலனை அளிக்கும். மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற் காலை பொழுது என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கும் சிறப்புகளும் பலன்களும் அதிகம். அதனால் தான் மார்கழி மாதத்தின் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்கள். தெய்வீக ஆற்றல் அதிகம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபடுவதன் மூலம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான நன்மைகளையும் நாம் பெற முடியும். நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி வேண்டிக் கொண்டால் அது அப்படியே நடக்கும். கருங்காலி மாலையை பற்றி இன்றைய காலகட்டத்தில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது தற்போது பலரும் பயன்படுத்தி வருகிறாங்க.
கழுத்தில் அணியும் மாலை, ஜபமாலை, கையில் பிரேஸ்லெட் என பல வடிவங்களில் பயன்படுத்துகின்றன. செல்வத்தை ஈர்த்து தீய சக்திகளை அகற்றி பல விதமான நன்மைகளை தரக்கூடியது. இத்தகைய கருங்காலி மாலையை வாங்க விரும்புவங்க இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காத நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.